திமுக அரவக்குறிச்சி வேட்பாளர் செந்தில் பாலாஜி வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சேர்த்து 22 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் 18 முடிந்திருக்கிறது. 4 தொகுதிகளுக்கு இப்போ தேர்தல் நடைபெற இருக்கின்றன. 22 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், உதயசூரியன் தான், கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. மே மாதம் 23ஆம் தேதி மதியம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வார். கழகத் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்று தமிழக மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவார்கள். தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு நாங்கள் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி இலக்கை, வெற்றி கோட்டை எட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு பின்னால் ஓடியோர்களை பற்றி ஓடுவார்களா, ஓட மாட்டார்களா, அல்லது ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் வெற்றி கோட்டை எட்டி அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம். பொதுவாக அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள் பெரும்பான்மையோர் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரே வீட்டில், குறிப்பாக காலனி வீடுகளில் ஒரே வீட்டில் தந்தையும் மகனுக்கு திருமணமாகி ஒரே வீட்டில் குடியிருக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. 2-3 குடும்பங்களும் கூட ஒரே வீட்டில் ஒரே அறையில் குடியிருக்கின்றார்கள். இதை உணர்ந்து கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற வீட்டுமனை இல்லாத அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏறத்தாழ 25,000 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா 3 சென்ட் நிலம் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு தளபதி வீட்டு வசதி திட்டம் உதயசூரியன் நகர் என்ற பெயரில் அந்த வீட்டுமனைகளை அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு, வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வழங்குவதோடு காப்பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்த பொழுது அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது. இடையில் அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள். மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி பகுதிகளுக்கு புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். புகழூர் பகுதியில் புதிய தடுப்பணை, அதேபோல் அமராவதி ஆற்றில் குறுக்கே புதிய தடுப்பணை உள்ளிட்ட தொகுதிகளில் எங்கெங்கு தடுப்பணை வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அந்த தடுப்பணைகளை தளபதியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றப்படும். அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை. அந்த நிலையை மாற்றி கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். 100 நாள் வேலை திட்டத்தில் இப்பொழுது வேலை செய்கின்றவர்களுக்கு 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் சம்பளம் அந்த வங்கி கணக்கில் ஏறுகிறது. அந்த வங்கி கணக்கில் அவர்களுக்கு சம்பளம் ஏறுகிறதா இல்லையா என்பதை கூட அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே வாரத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்கு நிச்சயம் நாங்கள் முயற்சி எடுத்து அதை பெற்றுத் தருவோம். கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியுடைய ஆசையோடு தோழமை கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சகோதரி ஜோதிமணி அவர்கள் தான் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தொகுதியில் தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும். மத்தியில் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி அவர்கள் தான் பாரத பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அரவக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தளபதி ஆசையோடு எங்கள் மக்கள் பணியாற்றுகின்ற பொழுது தொகுதியை